ஹாய் வணக்கங்க. இன்றைக்கி உங்களுக்கு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னாக்கா இது என்னுடைய ரொம்ப ஃபேவரட் கலெக்ஷனு. ஸோ இந்த நெயில் பாலிஷ் எல்லாம் உங்களுக்கு காட்டலாம்னு சொல்லிட்டு இது ஆக்சுவலாக இங்கே வந்து டே டு டேன்னு சொல்லிட்டு ஒரு மால் இருக்குது. ஸோ அங்கே போயிட்டு இதெல்லாம் வந்து ரொம்ப கம்மி விலை, லைக் என்ன சொல்ல அஃபோர்டபுள் ப்ரைஸஸ் அங்கே. ஸோ என்னை இப்போ கேட்டிங்கன்னா இது தெரியாது இதோடைய ப்ரைஸ் என்னன்னு சொல்லிட்டு நான் மறந்துட்டேன். ஸோ இதெல்லாம் வந்து பர்ச்சேஸ்னால் எனக்கு கிஃப்ட் பண்ணாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பாருங்கள், கலர்ஸ் எல்லாம் சூப்பராக இருக்குது. ஸோ இதோடைய பேக்கிங் பார்த்தீங்கன்னா பாருங்கள் எவ்வளோ ஒரு இது இருக்குது. ஸோ இது வந்து ஒரு இது என்ன சொல்கிறது ஹேண்டில் இருக்குது. இந்த ஹேண்டிலில் பாருங்கள் எப்படி இருக்குது, ஒரு சூட்கேஸ் மாதிரி இருக்குது. ஸோ இதில் வந்து அழகாக இப்படி நெயில் பாலிஷ் வந்து பேக்காக இருக்குது. ஸோ இதெல்லாம் எனக்கு பார்க்கும்பொழுது எனக்கு ரொம்ப இஷ்டம். இந்த பேக்கிங் எல்லாம் பாருங்கள், எனக்கு கிஃப்ட் பண்ணும்போது எல்லாம் ப்ரைஸ் எல்லாம் அழித்து கொடுத்துட்டாங்க. ஸோ எனக்கு ப்ராப்பராக ப்ரைஸ் சொல்ல முடியலை. ஸோ நெக்ஸ்ட் டைம் நான் அந்த இது மாலுக்கு போனாக்கா நான் சொல்லலாம். லைக் இட்ஸ் வெரி ஏன்னா நிறைய ஐட்டம்ஸ் அங்கே இருக்குது. எல்லாம் ஹோம் நீட்ஸு, இது ஆக்சசரிஸு எல்லாமே அங்கே அவைலபிள். ஸோ இது எனக்கு ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்ட்டு. இந்த நெயில் பாலிஷ் எல்லாம் எனக்கு சின்னதுலேருந்தே ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னாக்கா நெயில் பாலிஷ்னால் ரொம்ப இஷ்டம். பட் சின்னதில் ரொம்ப நெயில்ஸ் பைட் பண்ணுவேன். ஸோ எனக்கு வந்து நெயில்ஸ் வந்து அவ்வளோ இதுவாக எனக்கு ட்ரிம்மாக இருக்காது எப்பொழுதுமே. உங்களுக்கு தெரியும் நெயில்ஸ் பைட் பண்ணுறவங்க கை எப்படி இருக்கும்ன்ட்டு, அந்த மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறமா எப்பொழுதும் மற்றவங்கள பார்க்கும்பொழுது நினைப்பேன் நெயில்ஸ் நான் வந்து க்ரோ பண்ணணும்னு சொல்லிட்டு. பட் எனக்கு வந்து க்ரோ பண்ணுறதுக்கு அந்த டைம் கொடுக்க மாட்டேன். அகெயின் ஒரு இதில் வந்து எல்லாருக்கும் ஒரு இது பேட் ஹேபிட்ஸ் இருக்கும் இல்லைங்களா சின்னதில் இருக்கும்போது. ஸோ அந்த மாதிரி ரொம்ப பைட் பண்ணிடுவேன் நான் என்னுடைய நெயில்ஸ் எல்லாம். ஸோ க்ரோ ஆகிறதுக்கு நான் சான்ஸே கொடுக்க மாட்டேன். ஒரு 2 நாள் மேக்ஸிமம் 2 நாள், அப்புறம் 3ஆவது நாள் யோசிப்பேன் எனக்கு க்ரோவே ஆக மாட்டேங்குது அப்படின்ட்டுலாம் என்ன அறியாமலே நான் பைட் பண்ணிவிடுவேன். ஸோ வீட்டில் பக்கத்தில் இருக்கிற பிள்ளைங்க விரலெல்லாம் பார்த்தாக்கா ரெட்டு கலர். அப்போது சின்னத்தில் எல்லார் கையிலையும் பார்த்திங்கன்னா ரெட்டு தான், ஒன்று மெரூன் இல்லைன்னா ரெட்டு. அதுக்கு மேலே ஆப்ஷன்ஸ் இருந்தில்ல நெயில் பாலிஷில். ஸோ அப்போது பார்த்திங்கனாக்கா எனக்கும் நெயில் பாலிஷ் வேணும்னு சொல்லிவிட்டு அதை வந்து ஒரு 5-10 நாளாக கேட்டு எங்கள் அப்பா கிட்ட அதை சொல்லி எங்கள் அப்பா என் டார்ச்சர் தாங்க முடியாமல் அப்புறமா கடைக்கு கூப்பிட்டுட்டு போய் காட்டுவார். ஸோ அங்கே கூப்பிட்டுட்டு போய் காட்டும் பொழுது மனசில் அவ்வளோ நான் கனவு வச்சுருப்பாங்க. போன உடனே நான் வந்து நல்ல கலராக எடுக்கணும், அந்த ரெட்டு தான் எடுக்கணும். எப்பொழுதுமே நினைப்பேன் அந்த ரெட்டு எடுத்துகிட்டு வரணும், ரெட்டு இருக்கணும், ரெட் கலர் எனக்கு இஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் கடைக்கு கூப்பிட்டுட்டு போன உடனே எனக்கு ஃபுல் பிளாங்க் ஆகிடுவேன். கலர்ஸ் ஆப்ஷன்ஸ் எதுவுமே இல்லை, வெறும் மரூன் இல்லைன்னா ரெட்டு கிடைக்கும். ஸோ அந்த 2 இது தான் எடுத்து வைப்பாங்க அந்த டேபிளில். எடுத்து வைக்கும் பொழுது நான் என்ன பண்ணுவேன்னாக்கா சரி நமக்கு கிடைச்சிச்சே ரெட்டு, இந்த டைமுக்கு நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணிடலாம் அப்படின்றது நான் நினைக்க மாட்டேன். 2 நெயில் பாலிஷும் பக்கத்தில் வைப்பேன். 2 நெயில் பாலிஷும் பக்கத்தில் வச்சுட்டு 2ம் வச்சுட்டு எதில் ஜாஸ்தி இருக்குன்னு பார்த்துட்டு அது மறுநாள் தான் இருக்கும் எப்பொழுதுமே. ஸோ அந்த இதில் வந்து எனக்கு அப்போ தெரியாது இல்லைங்களா 2 ml வந்து இந்த 5 ml அது என்ன எவ்வளோ ml அதில் இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு தான் நமக்கு நெயில் பாலிஷு எல்லாத்துக்கும் எல்லா இதுலேயும் பாட்டில்ஸில் இது ஃபில் பண்ணியிருக்கோன்றது நமக்கு அன்றைக்கி அந்த விவரம் இல்லை. ஏன்னாக்கா நான் அப்போது பார்த்தீங்கன்னாக்கா யூகேஜி அந்த மாதிரி டைமுக்கு. ஸோ அப்போது வந்து வாங்கிட்டு வருவேன். வாங்கிட்டு வந்துட்டு அங்கத்துலேருந்தே வாங்கிட்டு பல கனவோடு வீட்டுக்கு வந்து சேருவேன். இன்றைக்கி போய் வீட்டுக்கு போட்ட உடனே அப்படியே ரெட்டு மினுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டு போடும்போது தான் தெரியும் அது மருனாக இருக்கும்னு சொல்லிட்டு. ஏன்னாக்கா ரெட்டு இருக்கும்,
அந்த ரெட்டோடைய கண்டென்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா அந்த பாட்டிலில் வந்து கொஞ்சம் கம்மி இருக்கிற மாதிரி என் கண்ணுக்கு தெரியும். ஸோ எதில் ஜாஸ்தி இருக்குன்னா அந்த மரூனில் ஜாஸ்தி இருக்கும். பட் என்ன நினைப்பேன்னா இந்த வாட்டி இது வந்து மரூனாக இருக்காது, இது போட்ட உடனே ரெட்டாக தான் இருக்கும் அப்படின்ற ஒரு கேல்குலேஷனில் வழியெல்லாம் ஒரு கனவுல வாங்கிட்டு வந்துட்டு போடும்பொழுது தான் தெரியும் அது மரூன் தான் சொல்லிட்டு. ஸோ அந்த மரூன் வந்து எனக்கு ரொம்ப போரிங் கலர். ஏன்னா எப்பொழுதுமே அதை நானே தான் சூஸ் பண்ணுவேன், நானே வாங்கிட்டு வருவேன் அந்த மாதிரி. ஸோ எனக்கு அன்றைக்கிக்கு ஆப்ஷன் லைக் என்ன சொல்கிறது, இவ்வளோ கலர்ஸோடைய ஆப்ஷன்ஸ் இருந்திருந்தாலும் எதில் ஜாஸ்தி இருக்கோ அதை தான் வாங்கியிருப்பேன் என்னுடைய இதில் யோசனையில் அந்த மாதிரி. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இப்போ வந்து நமக்கு வேலையெல்லாம் செய்யும்பொழுது என்ன தான் நம்ம இஷ்டப்பட்ட கலர்ஸ் போட்டாலுமே வேலையெல்லாம் செய்யும் பொழுது சீக்கிரத்தில் இந்த கலர்ஸ் எல்லாம் நம்மளுக்கு ரிமூவ் ஆகிடும். அது மாத்திரம் இல்லை, இப்போ நம்ம ஏன்னா போட்ட உடனே தான் எனக்கு வந்து எதனா வேலை வரும், எனக்கு போட்ட உடனே தான் எனக்கு எதனா தொட வேண்டியதோ ஏதோ மடிக்கிற வேண்டியதோ ஏதோ ஒன்று என்ன அறியாமல் நான் இது பண்ணும்போது ஒரு விரலில் எதனா மிஸ் ஆகிடும். அந்த மிஸ் ஆகிடும்னாக்கா கொஞ்சம் அப்படியே கலைஞ்சு போயிடும். ஸோ அது அந்த மாதிரியெல்லாம் இப்போது பட் இருந்தாலுமே நான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மேனேஜ் பண்ணி போட்டு ஸோ இப்போ எனக்கு அது வந்து நான் ஃபுல்ஃபில் பண்ணிகிட்ருக்கிறேன். எனக்கு இஷ்டப்பட்ட கலர்ஸ் எல்லாம் நான் வாங்கி போடுறதுக்கு. ஸோ அது என்னுடைய நெயில் பாலிஷ் வந்து எனக்கு சின்னதில் அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸு. ஸோ அது உங்கள்கிட்ட நான் வந்து இது பண்ணிக்கினேன், ஷேர் பண்ணிக்கினேன். ஸோ இது கூட பாருங்கள், இதோடைய பேக்கிங்கு இதுலேருந்து எடுக்கிறேன். ஸோ இப்படி இருக்கும். இந்த பேக்கிங் சூப்பராக இது பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பிளாஸ்டிக் இது கவர் இருக்க பாருங்கள், இது இப்படி எடுத்துட்டா எல்லாம் வந்துடும். ஸோ அன்றைக்கி சின்னதில் இருக்கும்போது என்னை இப்படி தான் எடுத்து நிற்க வச்சுட்டு எங்கள் அப்பா கேட்பாங்க எது கலர் வேணும்ன்ட்டு. 2 தான் கிடைக்கும். ஸோ அப்போ கேட்கும் பொழுது பார்ப்பேன், இந்த கீழே இருக்கிறத பார்ப்பேன் எவ்வளோ வரைக்கும் கீழே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த இதில் கீழே. ஸோ இதுக்கோ கம்பேர் பண்ணும்பொழுது நான் நினைப்பேன் இது கொஞ்சம் கீழே இருக்கு இல்லையா, அப்போ இதுதான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எதில் நிறைய இருக்கும். ஸோ அன்றைக்கி கலர் சூஸ் பண்ணோம், கலர் தான் நம்மளுக்கு மெயின்ன்றது அன்றைக்கி எனக்கு அந்த யோசனை இருந்தில்லை. ஸோ இன்றைக்கின்ட்டு இல்லை, இப்போது நம்ம கொஞ்சம் வளர்ந்துட்டு பிறகு தான் நமக்கு அந்த விவரம் தெரியுது. ஸோ எல்லா பாட்டில்ஸையும் சேம் எம்எல் தான் ஃபில் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து இந்த இது சொல்கிறது இந்த நெயில் பாலிஷ். ஸோ இது ஒரு செட்டு. அடுத்ததும் பாருங்கள் ஹேண்டில் வச்சு. ஸோ இது கூட எனக்கு ரொம்ப இஷ்டம், இதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட். இந்த ஒரு சின்ன விஷயத்த கூட பாருங்கள், இந்த நெயில் பாலிஷு கூட பவுச் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ இது இந்த நெயில் பாலிஷ் வந்து ஜெல் நெயில் பாலிஷு. இதில் வந்து கலர்ஸ் இருக்குது, பட் இதில் எல்லாமே பார்த்தீங்கன்னா என்ன கலர்ஸ்ன்னு தெரியாது, பட் எல்லாமே ஒரே கலர் மாதிரி தான் இருக்குது. மேபி ஷேடு வந்து ஒரு ஷேடு ஒன்றுக்கு ஒன்று கம்மியாக இருக்கலாம், ஜாஸ்தி இருக்கலாம். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஜெல் நெயில் பாலிஷாக. இதில் கூட பாருங்கள், இதில் இருக்கிற இது வந்து பிரிச்சுட்டாங்க. ஸோ எனக்கு இதோடைய ரேட்டெல்லாம் சொல்ல தெரியல. ஸோ இந்த நெயில் பாலிஷ் பார்த்தீங்கன்னாக்கா ஜெல் நெயில் பாலிஷாக. இந்த ஜெல் நெயில் பாலிஷோடைய இது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து போட்டுட்டு நம்ம வேலை பார்க்கும் பொழுது இது 15 days இருக்குமா இந்த ஜெல் நெயில் பாலிஷு. இது கிராக் ஆகாதான். இப்போ நம்மளுடைய இப்போ ஆர்டினரி நெயில் பாலிஷ் எப்படின்னாக்கா
தண்ணியில் கை வச்சு நம்ம வேலை பார்க்குறோம், இல்லை எதனா வேலை செய்யும்பொழுது எதனா இது பண்ணுவோம், ஒரு ஒரு கிராக் மாதிரி வரும், இல்லை ஃபேடாகி போயிடும், இல்லை தண்ணியில் ஊறி ஊறி இருந்துச்சுனாக்கா அப்படியே கொஞ்சம் அப்படியே விலகி லைக் என்ன சொல்கிறது, ஒரு விரலில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒட்டிகிட்டு இருக்கும் நெயில் பாலிஷு. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இது வந்து ஒரு 15 days வந்து நமக்கு அப்படியே இருக்குமா இந்த நெயில் பாலிஷ், ஜெல் நெயில் பாலிஷு. ஸோ ஆஃப்டர் 15 days தான் ஃபேட் அவுட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது நிஜமாலே இந்த நெயில் பாலிஷில் பாருங்கள், இந்த இடத்துல நான் போட்டிருக்கிறேன், இது போட்டு 1 week ஆச்சு, இதுவும் போட்டு 1 week ஆகிடுச்சு. ஸோ இதெல்லாம் பார்க்கும்பொழுது இது பாருங்கள் ஜெல் நெயில் பாலிஷ், இது அப்படியே ரீட்டைனாக இருக்குது எனக்கு. ஸோ ஒரே விரலில் போட்டு பார்த்தப்போ எனக்கு டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிச்சு. ஸோ நிஜமாலே இது வந்து இந்த ஜெல் நெயில் பாலிஷ் வந்து நமக்கு ஃபேட் அவுட் ஆகுறதுல, கிராக் ஆகுறதுல, தண்ணியில் எவ்வளோ ஊறினாலும் அது வந்து பிரிஞ்சு போகிறதில்ல. ஸோ இப்போ இவ்வளோ நெயில் பாலிஷ் இருக்குது இல்லைங்களா, இவ்வளோ நெயில் பாலிஷை வந்து எப்படி நான் அடிப்பேன்னு சொல்லுங்கள். இதை வந்து அடிக்கணுன்னாக்கா எனக்கு நெயில் பாலிஷ் ரிமூவர் வேணும். ஏன்னா கொஞ்சம் இருந்தால் கூட அதை க்ளீனாக ரிமூவ் பண்ணிவிட்டு அடுத்த நெயில் பாலிஷ் நான் போடணுன்னாக்கா எனக்கு வந்து ஒரு இது நெயில் பாலிஷ் ரிமூவர் வேணும். இந்த நெயில் பாலிஷ் ரிமூவர் கூட நான் இந்தியாவிலேருந்து வரப்போ நான் வாங்கிட்டு வர சொன்னேன், இந்த லாக்மே இது நெயில் பாலிஷ் ரிமூவர் அந்த மாதிரி. ஸோ அது ஒரு நெயில் பாலிஷ் ரிமூவரே பார்த்திங்கனாக்கா நான் நினைக்கிறேன் அது வந்து 90 rupees 80 rupees. அது எவ்வளோ எம்எல்ன்னு தெரியாது, மேபி 100 ml இருக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ எதுவுமே நெயில் பாலிஷ் இதில் இவ்வளோண்டு தான் இருக்குது. மனசு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. தீர டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள், இவ்வளோ தான் நெயில் பாலிஷ் ரிமூவர் இருக்குது. உங்களுக்கு தெரியும், இது வந்து ரெகுலராக யூஸ் பண்ணுறவங்களுக்கெல்லாம் தெரியும் இது வந்து எவ்வளோ சின்ன பாட்டில்னு சொல்லிட்டு. நான் இதை வந்து எப்படினாலும் ஒரு 2 to 3 years எடுத்துகிட்டு வருவேன். நான் கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு எடுப்பேன் நான். ஏன்னா இது என்னை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப காஸ்ட்லி. ஸோ இவ்வளோ காசு கொடுத்து வாங்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி நான் ஒன்று வாங்கிட்டு வந்துட்டு இதை வந்து ஒரு 2 years அப்படின்னாக்கா நான் ரெகுலராக யூஸ் பண்ணாக்கா வராது. அப்பப்போ லைக் ரொம்ப ஆசைப்பட்டு நான் போட்டு இருக்கும் பொழுது, இல்லை சடனாக ஒரு மூடு வரும் போட்டுக்கலாம் அப்படின்ட்டு, அந்த மாதிரி போட்டு ஒரு 3 yearsக்கு வரும் அந்த மாதிரி. ஸோ இப்படி ஆயிடுச்சு. ஸோ நான் இந்த முறை வாங்கிட்டு வர சொல்ல அப்படின்னு கேட்டேன் நான். சரி, அப்புறமா இதெல்லாம் நம்ம கேட்டோம்னாக்கா நமக்கு இந்த ஒரு சின்ன விஷயம் எப்படின்னா நம்ம ஆர்டர் போட்டிருந்தா எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க. பட் இது எனக்கு அப்போ கூட யோசிக்கிறேன், இது ரொம்ப காஸ்ட்லியாச்சே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அங்கத்துலேருந்து வந்துட்டால் எனக்கு இங்கே கிடைக்காதே, அதால் அங்கத்துலேருந்தே வாங்கிட்டு வர சொல்லுவோம் அப்படின்னு 2 மனசாக இருந்துச்சு. சரி பார்க்கலாம், இது பாருங்கள் இவ்வளோண்டு இருக்குல்ல, பரவாயில்ல, இது தீர்ற வரைக்கும் நம்ம பார்த்துக்கலாம் நெக்ஸ்ட் ஆப்ஷன் அப்படின்ட்டு விட்டுட்டேன் நான். ஸோ இது இப்படி ஆயிடுச்சு. ஸோ அப்படி நினச்ச டைமுக்கு பார்த்தீங்கன்னாக்கா இவ்வளோ பெரிய பாட்டில் இது வந்து இது பார்த்தீங்கன்னாக்கா நெயில் பாலிஷ் ரிமூவர் இது. ஸோ இது வந்து அதான் நான் சொன்ன பாருங்கள், அஃபோர்டபுள் ப்ரைஸில் இருக்கிற அந்த மால் டே டு டே. இதில் பார்த்தீங்கன்னாக்கா இதில் 12.99 dirhams, அதாவது கிட்டத்தட்ட 13 dirhams தான். இது 325 rupees இதுங்க. இது இந்தியன் ருபீஸ்க்கு 325 rupees இது. ஸோ இதே நான் வந்து இது வாங்கியிருந்தேனாக்கா இது ஒரு பாட்டிலே 90 rupees என்னமோ. ஸோ எவ்வளோ வாங்கினாலும் இந்த லெவலுக்கு நான் இந்த வந்து எடுத்து ஒரு 3 பாட்டில் வாங்கியிருந்தேன்னா கூட இந்த ரேட்டுக்கு எனக்கு இது வந்து இதாக இருக்காது, என்ன சொல்கிறது, யூஸ் இருந்திருக்காது. ஸோ 325 rupeesக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இவ்வளோ பெரிய பாட்டில், இதோடைய எம்எல் கூட எனக்கு சரியாக தெரியாது. ஏன்னா இதெல்லாம் புதுசாக இருக்கிற தொட்டி எங்கே எழுதியிருப்பாங்க இதுக்கு அப்படின்னு தெரியாது. ஸோ எனக்கு ரொம்ப ஹாப்பி.
பாலிஷு. இவ்வளோ நெயில் பாலிஷுக்கு இது வந்து நான் இதுவே 3 வருஷம் எடுத்துகிட்டு வந்தேன்னா அப்போ இது எவ்வளோ வருஷத்துக்கு நான் எடுத்துகிட்டு வர முடியும் அப்படின்னு நினச்சி ரொம்ப ஆகிட்டேன். ஸோ இதுதான் என்னோடய நெயில் பாலிஷ் டூர். உங்களுக்கு இந்த நெயில் பாலிஷ் ரிமூவர் பார்த்தீங்கன்னாக்கா இது ஒரு கெமிக்கல் ஸ்மெல் எதுவும் இல்லை. இந்த பெயிண்ட் ஸ்மெல் மாதிரி இருக்கும் தெரியுங்களா, இந்த ஒரு சிலது ஸ்பிரிட் ஹையாக ஸ்மெல் அடிக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி இல்லை. இது வந்து நல்லா ஸ்ட்ராபெரி ஸ்மெல்லில் இருக்குது. ஸோ இது யூஸ் பண்ணுறதுக்கே ஒரு ஆசை வரும். ஏன்னா நெயில் பாலிஷ் ரிமூவர் எப்பொழுதும் பார்த்தீங்கன்னா அது இன்ஹேல் பண்ணும்பொழுது நமக்கு ஒரு மாதிரி இந்த பெயிண்ட் இது ஸ்மெல் மாதிரியே இருக்கும், ரொம்ப ஸ்ட்ராங் ஸ்மெல்லாக இருக்கும். பட் இது அப்படி இல்லைங்க, இது வந்து நல்ல ஸ்ட்ராபெரி ஸ்மெல்லு. ப்ளஸ் இது போட்ட உடனே ஒரே ஸ்வைப்பில் வந்துடுது. ஸோ இது வந்து போட்டு நான் ரொம்ப நேரம் தேய்க்கணும்னு அவசியம் இல்லை, இது ஒரே ஸ்வைப்பில் வந்துடுது. ஸோ இது ரொம்ப நல்ல ப்ராடக்ட் இது. ஸோ அகெயின் நான் சொல்கிறேன், இதெல்லாம் மார்க்கெட்டிங் கிடையாது. ஸோ இது வந்து என்னுடைய ஒரு நெயில் பாலிஷ் ஸ்டோரி, சின்ன வயசு ஸ்டோரியும் ப்ளஸ் இப்போ நான் வாங்கின கலெக்ஷன்ஸை வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். ஸோ நீங்களும் இந்த மாதிரி ஜெல் நெயில் பாலிஷ் யூஸ் பண்ணுங்கள். உங்கள் கைக்கு வந்து உங்கள் விரலுங்களுக்கு என்ன சொல்கிறது, நெயில் பாலிஷ் சீக்கிரத்தில் அழிஞ்சு போகாமல் இருக்கிறதுக்கு சம்டைம்ஸ் நீங்கள் இது கூட ஆப்ஷனாக எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த மாதிரி நீங்கள் வந்து நெயில் பாலிஷ் ரிமூவர் நீங்கள் வாங்கிக்கோங்க. இது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், நிறைய நாளுக்கு வரும் உங்களுக்கு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.